இந்த மாலையில என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரம் கடந்த சில நாட்களாகவே சில மாதங்களாக நான் தியானித்து வருகிற காரியம் தாழ்மை சிறுமை, ஹியூமிலிட்டி ஹியூமிலியேஷன். ஜீசஸ் தாழ்மையிலையும் 100%, சிறுமையிலையும் ஆண்டவர் கர்த்தர் நமக்கு 100%. ஹியூமிலிட்டி அண்ட் ஹியூமிலியேஷன் ஜீசஸ் ரெண்டுத்திலுமே 100%. அது என்ன, இது என்ன, அது என்ன அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது. தாழ்மை அப்படிங்கிறது நம்ம யாருக்கு தெரிந்த வசனம் தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறது போல, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். அது தாழ்மை, அது மேன்மையானதும் கூட. அதற்கு ஈக்குவலா இன்னொன்னு என்ன அப்படின்னா சிறுமை. அது சிறுமைப்படுத்தப்படுவது. எதோட எது பெயின்ஃபுல், ரொம்ப வலிக்கிறது எது அப்படின்னா, ரொம்ப இது பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, தாழ்மையை விட சிறுமை நமக்கு என்னவா இருக்குன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும். அதாவது பெருமையாய் இருந்து சிறுமைப்படுத்தப்படுவதும் இருக்கு, பெருமையாய் இருந்து சிறுமைப்படுத்தப்படுவதும் இருக்கு. முதல்ல அதை சொல்லிடுறேன். அந்த அந்த சிறுமையை முதல்ல இப்ப நான் சொல்லல. இன்னைக்கு நாம் தியானிக்கிறது கர்த்தர் ரட்சகருமாகி நம்முடைய ரட்சகர் இயேசுனுடைய தாழ்மையையும் இயேசுனுடைய அவருடைய சிறுமையையும் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக எப்படிப்பட்ட சிறுமையை நான் சொல்ல வரல அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இந்த சிறுமையில ஒரு கீர்த்தியும் கிடையாது, ஒரு கிருபையும் கிடையாது. இதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஜீசஸ் ஒரு விருந்துக்கு போயிருக்கிறார். அவர் அழைச்சது வந்து ஒரு பரிசேயனுடைய தலைவன். அவரை சாப்பிட்றதுக்காக ஜீசஸ் அழைச்சிருந்தார். அவர் அந்த வீட்டுக்கு போயிருந்தார். ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போயிருந்தார். அங்க ஒரு ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அதுல 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுல பார்க்கும் பொழுது சிலர் முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்துட்டார். அழைக்கப்பட்டவர்கள், அந்த விருந்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது முதன்மையான ஆசனங்கள்ல இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு ஓமை சொன்னார். ஒரு ஓமை, சின்ன ஓமை. நீங்க 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னை யாராவது கல்யாணத்துக்கு ஒரு விருந்துக்குன்னு ஒண்ணு அழைக்கிறாங்க அப்படின்னா, முதன்மையான இடத்தை, கனத்துக்குரிய இடத்தை எடுக்காத, அங்க போய் உட்காராத. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை உன்னால் அழைக்கப்பட்டிருப்பான். உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவனுக்கு இடம் கொடு. அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். டிஸ்கிரேஸ், ஷேம். அந்த இடத்துல இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த வெட்கம் உனக்கு தேவையா? இது எதனால இந்த வெட்கம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த சிறுமை அப்படின்னா, ஏன் இந்த ஹியூமிலியேஷன் அப்படின்னா, தன்னை எண்ணுகிறதற்கு மிஞ்சி தன்னை உயர்த்தினதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா, நீ சிறுமப்படுத்தப்படுற. ஆகையினால ஆண்டு சொல்ற வார்த்தை, நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. இந்த வார்த்தையை நம்ம மறக்கவே கூடாது. வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா, நம்ம ரட்சிப்புக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரா? போய் பைபிள்ல, தமிழ் பைபிள்ல வந்து தாழ்ந்த இடம் போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புல கடைசி இடம், கடைசி இடத்துல போய் உட்காந்துக்க. அறியப்படாத இடத்துல போய் உட்காந்துக்க, மறைவா போய் உட்காந்துக்க. அந்த காண்பிக்கணுங்கிற இடத்துக்கு வராத, முதன்மையான இடத்தை பிடிக்காத, கனத்துக்குரிய இடத்தை தேடாத, போய் தாழ்ந்த இடத்துல போய் என்ன செய், உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, ஃப்ரெண்ட், என்ன பிரதர் இங்க போய் உட்காந்துட்டீங்க, இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க,
இங்க சீட் இருக்கு, நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டீங்க, வாங்க அங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும். இதுலயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. எனக்கு கனம் உண்டாகணுங்கிறதுக்காக போய் நான் கொள்ள கடைசியில போய் நான் உட்காந்துக்குவேன். இதெல்லாம் தெத்துத்தனம், இதெல்லாம் மாம்சத்தினுடைய தெருக்கு. எனக்கு கனம் உண்டா, ஓ அப்ப கனம் உண்டாகணும்னா ஓ கொள்ள கடைசியில போய் உட்காந்துக்கிட்டா என்ன தூக்கிட்டு மறுபடியும் என்ன கூப்பிடுவாங்கிறதான இந்த ஃபில்த், இந்த மாம்சத்தினுடைய அசுசியும் நம்ம என்ன செய்யணும்னா நியாயந்தித்து பார்க்கணும். தகப்பனே, நான் அறியப்படாம இருக்கணும், தாழ்ந்த இடத்துல போய் உட்காந்துடணும், மறைவா இருக்கணுங்கிறதான இடத்த நாம் எப்பொழுதுமே விரும்பணும். குடும்பத்திலையும் சரி. இந்த வார்த்தை எனக்கு இப்ப இல்லை, இந்த வார்த்தை நான் திருமணமான காலத்திலே எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு வித்தியாசமா எனக்கு பேசி கொடுத்த வசனம். நான் என்னுடைய ஒய்ஃபினுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மாமனார் மாமியாருடைய குடும்பத்துக்கு நான் மருமகன், சன்னின்லா. என்னுடைய ஆர்டர் நம்பர் என்ன அப்படின்னா 3. நான் 3வது மருமகன். எனக்கு மேல ஒரு மூத்த ஒரு மருமகன் இருக்கார், 2வது ஒரு மருமகன் இருக்கார், அவர் இன்னொரு 4வது மருமகன் வரப்போகிறார். நான் இப்ப 3வது மருமகனா உள்ளார போறேன். அப்பயே ஆண்டு எனக்கு சொல்லி கொடுத்த வசனம், போய் தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு, நீ ஒரு மருமகனாய் போற, தாழ்ந்த இடத்துல உட்காரு. மூத்தவருடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வித்தியாசமா இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலை ஒன்னா இருக்கலாம், அல்லது 2வது மருமகனுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஒன்னா இருக்கலாம், சோசியல் ஸ்டேட்டஸ் ஒன்னா இருக்கலாம். ஜாக்கிரதை, தாழ்மையா இரு. தேவனுக்கு மகிமையாய் என்ன சொல்ல முடியும்? நாம் சிலர் இல்ல, அநேக மருமகள்கள் I have come across சில மருமகள்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையும் பொழுதே இந்த இடத்துல போய் உட்கார்றது இல்லை, தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்றது இல்லை. தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு அப்படின்னா, அதாவது நம்மளை ஸ்மெல் பண்ணணும், ஒரு ஸ்வீட் அரோமா, ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு சுகந்த வாசனையா நாம் இருக்கணும். நம்மளுடைய நிலைமையை குறித்து, நம்மளுடைய பொருளாதாரத்துல நாம கூட இருக்கலாம், அல்லது வேலைனாலேயோ இல்ல காசு பணத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு வகையில நாம் ஒரு காரியத்துல நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நம்ம தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம். அப்படி நாம் தாழ்ந்த இடத்தில் உட்காரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவர்களால் என்ன வராது, நம்மளுடைய சகல பாடிகளினால் அல்லது சகோதரிகளினால் என்ன வராது அப்படின்னா, ஒரு விதமான சிலர்லாம் இருக்காங்க, சிலர்லாம் எப்படி நியாயந்திருப்பாங்க அப்படின்னா, உனக்கு காசு இருந்தா உன்னோட, உனக்கு உன்னோட, நீ அழகா இருந்தா உன்னோட, உன் தாய் தகப்பனுடைய பேக்ரவுண்ட் உனக்கு அதிகமா இருந்தா உன்னோட, அதை பாரு, அவங்க நடந்துக்கிறத பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, மண்ணாங்கட்டியா இருக்கணும். மண்ணாங்கட்டி. என்னுடைய மூத்த 2 சகல பாடிகளும் என்னோட கோ பிரதர்ஸ் என் ஒய்ஃப்ட அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி சரியான மண்ணாங்கட்டிமா, ஒண்ணுமே தம்பிக்கு தெரியலம்மா அப்படிமா. அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு சம்பாதிச்சிடணும், அவங்கள ஏர்ன் பண்ணிடணும், ஏதாவது ஒரு வகையில அவர்களை நான் வின் பண்ணிடணும், ஜெயிச்சிடணும். மண்ணுமா, ஒண்ணு தம்பிக்கு தெரியலம்மா, தம்பிக்கு கீழே போய் உட்காந்து. ஓகே, நான் இது விரிவா நான் சொல்ல விரும்பல. இந்த வார்த்தையை இந்த வார்த்தைக்கு சொல்ல வரும்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன், நீ ஒரு சபையிலையா, ஒரு குடும்பத்துக்குள்ளாரையா, ஒரு வேலை ஸ்தலத்துக்குள்ளாரையா, ஒரு ஒர்க் ஸ்பாட்ல போகும் பொழுது தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. மற்றவர்கள்லாம் மேல போட்டும் என்னென்னமோ செஞ்சிட்டோம், போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் உனக்கு கனம் உண்டாகும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப
இந்த சிறுமையை நான் சொல்ல வரல. இப்படி ஒரு சிறுமை இருக்கு, உயர்த்தி சிறுமைப்படுறது இருக்கு. அதை நான் அந்த மாலையில சொல்ல விரும்பல. நாம் தாழ்மையாகவே இருந்து, இப்ப இயேசு கிறிஸ்து சிறுமைப்படுத்தப்பட்டாரே, அவர் பெருமையாக இருந்து சிறுமைப்படுத்தப்பட்டார்? நோ. 100% இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்தார். இயேசு கிறிஸ்து 100% தாழ்மையா இருந்தார். தாழ்மையா இருந்தே சிறுமைப்படுத்தப்பட்டாரே, அதுதான் நாம் தெரிந்து கொள்ளணும். தாழ்மையும் சிறுமையும். இந்த மாலையில என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரம், இயேசுவை உங்களோடு கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும் கிருபையில நாம் ஐஸ்வர்யவான்களாகணும். ரிச் இன் கிரேஸ், கிருபையில் ஐஸ்வர்யவான்கள். சில சமயங்கள்ல என்னுடைய ஸ்தல சபை ஊர்ல, திருக்காட்டுப்பள்ளி டவுன்ல உள்ளதானே சமயத்துல ஏதாவது இந்தியன் பேங்க் போவேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக போகும் பொழுது சில வயசான கிராமத்தில் உள்ளவங்க வருவாங்க. ஐயா, இதுல இந்த பணம் ஏறி இருக்கான்னு பாருங்க, இந்த மகளிர் உதவித்தொகை, அந்த ஓஏபி பணம், அந்த விதவைகள் பணம் ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக வந்து அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டான். ஐயா கொஞ்சம் பாருங்களேன்பாங்க. உள்ளார கொடுத்து பார்த்தா, ஏமா பணம் ஏறலாம், 797 ரூபாதாமா இருக்கு, 797 ரூபாதாமா இருக்கு, பணம் ஏறலைங்களா ஐயா? ஏறி இருக்குன்னு சொன்னாங்களே. திரும்ப மறுபடியும் என்ன செய்வாங்க தெரியலமா, பாவமா இருக்கும் அவங்களை பாக்குறப்ப. அவங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளோடா இருக்குன்னா 797 ரூபா. அந்த பென்ஷனோ, அந்த ஓஏபியோ, அந்த விதவை பணமோ, அந்த மகளிர் உதவித்தொகை கிடைக்கிறதுக்காக அந்த உள்ளார கார்டை விட்டு பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப மறுபடியும் போகணும். இன்னைக்கு மறுபடியும் நான் நாளைக்கு தான் ஏன் வரணும் நானு. அப்ப எந்த ஊருமா? இந்த ஊர்ல இருந்து வந்தங்க. சரிம்மா, ஏறிடும் போங்க போங்க. இது நான் பாக்குறோம், இப்படிப்பட்ட பீப்புளை பாக்குறோம். அதே இன்னொருத்தருடைய ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவன் உள்ளார விட்டு தன்னுடைய எவ்வளவு பேலன்ஸ்ன்னு பாக்குறான். பேலன்ஸ் எவ்வளவு உள்ளார பேலன்ஸ் பார்த்தா 7,97,000 ரூபாய். ஒரு அம்மாவுக்கு 797 ரூபா, இன்னொரு மனுஷனுக்கு விட்டு பேலன்ஸ் பார்த்தா 7,97,000 ரூபாய். இப்ப எவன் ஐஸ்வர்யவான்? இப்ப இந்த அம்மாவுக்கு எவ்வளவு செலவு இருக்கு, செலவு பண்ணணும்ல. 797 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த அம்மா என்ன செலவு பண்ணும்? செலவு இல்ல. பிரியமானவர்களே, நாம் செலவு பண்ணுவதற்கு பணம் தேவை. கோவப்படாம இருக்க செலவு பண்றதுக்கு பணம் தேவை, கிருபை தேவை. கண்களால் இச்சிக்காமல் இருக்கிறதுக்கு கிரேஸ்ங்கிற பணம் தேவை. பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்ப்பதற்கு கிரேஸ் மணி தேவை. பிறரை மன்னிக்கிறதுக்கு பணம் தேவை, கிரேஸ் வேணும். கிரேஸ்ங்கிற பணம், கிருபைங்கிறதான ஐஸ்வர்யம், கிருபைங்கிறதான ஐஸ்வர்யம் எனக்கு தேவை. இவ்வளவு காரியங்கள், இந்த காரியத்தை செய்யறதா இல்ல அந்த காரியத்தை செய்யறதா, எனக்கு ஞானம் வேணும், கிருபை வேணும். பண ஆசையை மேற்கொள்றதுக்கு, பொறாமையை மேற்கொள்றதுக்கு, பிறரை மன்னிக்கிறதுக்கு, சத்துருவை சிநேகிக்கிறதுக்கு, இந்த சரீரத்தை ஒடுக்கிறதுக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு பணம் தேவை. 7,97,000 ரூபாய் வேணும். 797 ரூபாய் கணக்க வச்சுட்டு இருக்க கூடாது. அக்கவுண்ட்ல கிரேஸ், கிருபை நம்மளுடைய அக்கவுண்ட்ல 797 ரூபாய் இருந்தா என்னத பண்றது? சில எல்லாம் விட்டு பார்த்தா உங்களுக்கு போதுமான பணம் இல்லாதபடினால் நீங்க பணம் எடுக்க முடியாது. சஃபிஷியன்ட் பேலன்ஸ் உங்களுக்கு இல்ல, வெறும் வெத்து பேப்பர் தான் வருது. பணம் இருக்கிறவன் விட்டா எடுக்கிறான். 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அவன் பணம் எடுக்கிறான். 40,000 30,000 அவன் பணம் எடுக்கிறான். உள்ளார விடுறான், எடுக்கிறான், தேவைக்கு அவன் பயன்படுத்திக்கிறான். 797 ரூபாய் வரப்ப பணம் ஏறலையாப்பா, ஏறி இருக்குன்னு நினைச்சு வந்தப்பா. இது எப்படியோ அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கிருபை.
கிருபையில் நாம் ஐஸ்வர்யவான்களாகணும். கிருபையில் நாம் ஐஸ்வர்யவான்களாகணும். நம்ம அக்கௌண்ட்ல எல்லாம் ஃபுல் ஆஃப் கிரேஸ் இருக்கணும். கிரேஸ் ரிசர்வ்ல இருக்கணும். ரிசர்வ் கிரேஸ், கிரேஸ் ரிசர்வ்ல இருக்கணும். லட்சமா கிரேஸ் இருந்தா எப்படி? இயேசு கிறிஸ்து கிருபையில் ஐஸ்வர்யவானா இருந்தார். எப்படி அப்படின்னா, தாழ்மையிலேயே ஒரு 100%, சிறுமையிலே ஒரு 100%. முதல்ல இந்த ஒரு தாழ்மை அப்படியே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு சும்மா ஒரு இதெல்லாம் வசனங்கள் நீங்க எடுத்து நீங்க தியானிங்க. சும்மா ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தாழ்மை, ஜீசஸ் என்ன செய்த காரியங்கள் அப்படின்னா, இது தம்மை தாமே தாழ்த்தினது. ஹியூமிலியேஷன் அப்புறம் பார்ப்போம். இது தம்மை தாமே தாழ்த்தினது. இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அவர் பரலோகத்தை விட்டு இப்ப நான் சொல்ற அத்தனையிலுமே என்ன அப்படின்னா, இதுல எதுவுமே சிறுமை கிடையாது, ஹியூமிலியேஷன் கிடையாது. இதெல்லாம் ஜீசஸ் தாமாகவே he humbled himself, தம்மை தாமே தாழ்த்தி வந்தது. பரலோகத்தை விட்டு ஒரு அடிமையை போல தன்னைத்தானே தாழ்த்தி, தன்னை வெறுமையாக்கி, தன்னுடைய மகிமையை வெறுமையாக்கி, வல்லமையை வெறுமையாக்கி, அவருடைய தேவத்துவத்தினுடைய காரியங்கள் எல்லாம், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, ஒரு மனுஷனாய், ஒரு அடிமையாய் இந்த பூமிக்கு வந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஓகே, இது நாம் யாருக்கு தெரிஞ்சதுதான். அவர் வரும்பொழுதே பிதாவினிடத்தில் அவர் தெரிந்து கொண்டது, மை டியர் சன், நான் உன்னை இங்க நான் அனுப்ப போறேன். ஒரு புவர் கார்பெண்டருடைய வீட்டுக்கு உன்னை நான் அனுப்பலாமா? அவங்க தகப்பு அவங்க பரலோக ஹெவன்லி ஃபேமிலி, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ், அவங்களுக்குள்ள திருத்துவத்துக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாம் இன்னைக்கு பேர் சொல்றோம். குமாரன் இதெல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கலன்னா நமக்கு தெரியாது. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியதான அந்த டிவைன் ஹெவன்லி ஃபேமிலிக்குள்ளார உண்டான அந்த கான்ஃபரன்ஸ்ல குமாரன் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க டேடியா இருந்துருங்க, நான் சன்னா இருந்துக்கிறேன். நான் போய் கீழே நான் உங்களுக்கு ஒரு சன்னா இருந்துக்கிறேன், நீங்க டேடியா இருந்துங்க. நீங்க அத்தாரிட்டியை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, நான் அத்தாரிட்டியை நான் ஏத்துக்கொள்றேன். நான் உங்களுடைய அத்தாரிட்டிக்கு நான் அடியில இருக்கிறேன், நீங்க அத்தாரிட்டியை மேல எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகே டேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேடி, நான் சன், அப்படிதான் வந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ள கான்ஃபரன்ஸ், அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். ஓகே, நான் நாசரேத்தூருக்கு போட்டோம். ஒரு புவர் ஃபேமிலி, தன்னைத்தாமே தாழ்த்தி, ஒரு மாட மாளிகை, ஒரு பெரிய மேன்ஷன்ஸ், ஒரு ராஜ குடும்பம், அவர் தன்னைத்தானே தாழ்த்தி எங்க எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, ஒரு புவர், ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தெரிந்து கொண்ட ஊர் எப்படி? ஒரு நன்மையும் உண்டாகாத நாசரேத்தூர், அந்த ஊரை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் என் ஆசீர்வதித்த வசனங்கள். ஒரு நன்மை உண்டாகாத நாசரேத்தூர். சில சமயங்கள்ல என்னுடைய வில்லேஜ் குறித்து எனக்கு தெரியும். நைட்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கும், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு 2-3 நர்சஸ் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஏதாவது அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு அந்த ராத்திரிக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன், ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு அவ்வளவுதான், பொழுது விடிஞ்சுதான், பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு டாக்டர் அந்த ஊர்ல பிரைவேட்டா ஒரு டாக்டர் இருப்பார். அவர் நைட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, 10 மணிக்கு மேல பூட்டை வெளியில போட்டுட்டு பிள்ளார் படுத்துக்குவார். உள்ளார பூட்ட மாட்டார், அந்த பூட்டை வெளியில பூட்டிட்டு படுத்துக்குவார். ஏன்னா ராத்திரில பாவம் அவரு மனுஷன் தானே, டே ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டு நைட்லயும் கதவை தட்டினாங்கன்னா என்ன? ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன கிடையாது, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு தான் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு தான் வருவாங்கன்னு அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, வெளியில ஒரு பூட்டை பூட்டிட்டு பார்த்துட்டு அவுட், டாக்டர் அவுட் அப்படின்னு போர்டை வச்சுட்டு படுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப அந்த அவசர ஆத்திரத்துக்கு இப்ப எங்க ஓடுறது? பக்கத்துல கிராம டவுனுக்கு போகணும்னா எவ்வளவு தூரம் அப்படின்னா, எஸ், லுக் அன்டு ஜீசஸ், லுக் அன்டு ஜீசஸ். நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு காலேஜுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா 3 பஸ் மாறி போகணும்.
அருமையான வாலிப பிள்ளைகள், அருமையான வாலிப பிள்ளைகள், குறை சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், ஜீசஸ்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய குடும்பி, 9 பேர் உள்ள பெரிய குடும்பம், புவர் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. ஒரு நன்மையும் உண்டாகாத நாசரேத்து நம்மளுடைய சிறு பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ணி கொடுக்கணும், டீச் பண்ணி கொடுக்கணும், எளிமையை சொல்லிக் கொடுக்கணும். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு, இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு, குறை சொல்லாத, ஊரை குறை சொல்லாத, வீட்டை குறை சொல்லாத, இல்லாததுக்கு குறை சொல்லாத. லுக் அட் டு ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எஸ், தம்மை தாமே அவர் தெரிந்து கொண்டார். நாசரேத்தூரில் ரோமானிய சிப்பாய் அவரை இதெல்லாம் ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணும் பொழுது அவரை 2 மைல் தூரம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில செய்யாத ஒண்ணு என்ன செய்யல, அவர் சொல்லவே இல்லை. He did, he taught. அவர் செய்தார், அவர் என்ன செய்தார், போதித்தார். தான் வாழ்க்கையில நடப்பிக்காத ஒன்னை, செய்யாத ஒன்னை ஜீசஸ் சொன்னதே கிடையாது. அப்ப அவருடைய வாழ்நாள்ல நாசரேத்தூர்ல உள்ளதான அந்த நாட்கள் ரோமர்களுடைய அந்த சட்டத்துல அவங்களுக்குள்ள ஒரு காரியம் என்னவென்றால், ரோமானிய சிப்பாய்கள், அந்த போர் வீரர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா 12 வயசுக்கு மேல யாராவது ஒரு ஜூ, ஒரு யூதனை பாக்குறாங்க அப்படின்னா, ஐய் யோமேன் தூக்கிட்டு போ, இந்த ஆயுதங்களோட எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கேம்ப் வரைக்கும் வா அப்படின்னா 1 மைல் தூரம் வர்றதுக்கு அவங்க அது கட்டாயம் செய்யணும், அது கடமை, அது ஒரு லா. 1 மைல் தூரம் வரணும். இப்ப ஒரு கேம்ப் 2 மைல் தூரத்துல இருக்கு அப்படின்னா ஒரு ரோமன், வாமன், உன் பேர் என்ன? இம்மானுவேல், ஜீசஸ். ஓ, எந்த ஊரு? நாசரேத். என்ன வேலை செய்யற? கார்பெண்டர். எங்க போயிட்டு இருக்க? என்னுடைய கடைக்கு போயிட்டு இருக்கேன். அது என்ன அந்த பொருள்லாம், அதெல்லாம் வை, அதெல்லாம் வை, இந்த மூட்டையை தூக்கு, வா என்னோட அப்படின்னா. பொதுவாக அந்த நாட்கள்ல என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு காரியத்துல நான் படிச்சேன், இந்த ரோமானிய சிப்பாய்களை பார்த்தாங்கன்னே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஓடி ஒழிஞ்சுக்குவாங்களாம். நம்மள தூக்க விட்டுருவானு கூட, தூக்க விட்டுருவானு கூட, ஓடி ஒழிஞ்சு. என் கண்ணில் எவனா அம்பிட்டானா மாட்டினான். எவங்க இப்ப ஜீசஸ்னுடைய டர்ன் வந்திருக்கோம். ஆமென். எவங்க 1 மைல் தூரம், 1 மைல் தூரம் போன பிறகு ஜீசஸ் என்ன அவருடைய வாழ்நாள்ல கேட்டிருப்பார் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் 2வது மைல் தூரம் வரேன். இதுதான் இயேசுனுடைய மகிமை. தம்மை தாமே தாழ்த்தினார். நான் 2வது மைலுக்கு வரேன். ஓ, அவங்களா வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ப 2வது மைல் தூரம் போனார். ஓவர் 2 வர 2 4 மைல். தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படிதான் ரோமானிய சிப்பாய்களுடைய அந்த கேம்ப்ல ஒரு பேச்சு அவர்களுக்குள்ள என்ன பேச்சான் அப்படின்னா, நஸ்ரேனுடைய போதகம். கோ டு 2nd மைல், 2வது மைலுக்கு போறங்கிறதான அந்த போதகம், நஸ்ரேனா இயேசுனுடைய போதகம் ரோமானிய சிப்பாய்களுக்குள்ள பேசப்பட்டிருந்தது. அவருடைய ஞானஸ்தானம் எடுத்துக்காக இதெல்லாம் தன்னைத்தானே தாழ்த்தினது. அதெல்லாம் அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் பாவம் செய்யல. ஆனாலும் யோவான் ஸ்நானனிடத்தில் தன்னை தாழ்த்தி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். தன்னைத்தானே தாழ்த்தினார். ஜனங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஞானஸ்தானம், நான் பாவமே செய்யல. ஆனால் பிதா என்ன சொல்றாருன்னா, மை டியர் சன், இட் இஸ் ரைச்சியஸ்னஸ், இது நீதி. ஓகே டாடி, நான் நீதியை விரும்புறேன். நான் இந்த நீதி எனக்கு ஏன் டாடி, எனக்கு புரியல டாடி, நான் எதுக்கு டாடி நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் பாவம் செய்யலையே அப்படின்னு. எல்லாரும் பாவம் செஞ்சு நிக்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டாடி அப்படின்னா. நோ, obey. Obedience without understanding. Obedience without understanding. ஜீசஸ் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். அவருடைய ரீசனிங் அவருக்கு 1000 காரியம் சொன்னுச்சு. Obey. This is righteousness. இது நீதி. ஓகே டாடி, நீங்க விரும்புறீங்கல்ல, நான் விரும்புறேன், நானும் விரும்புறேன். நீதியை விரும்பி அக்கிரமத்தை அவர் பகைத்தபடினால் அவர் ஆனந்த தைலத்தினால் அந்த யோர்தான்ல தேவன் அவரை அபிஷேகிச்சார். எஸ், தன்னைத்தானே தாழ்த்தி
அந்த சின்னர், அந்த பாவிகளுடைய வரிசையில நின்று அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார், தன்னை தானே தாழ்த்தினார். அவருடைய சீஷர்கள், அவருடைய அசோசியேஷன், அவர் யாரோட தங்கியிருந்தார், அவர் தெரிந்து கொண்டதெல்லாம் யார அப்படின்னா புவர் பீப்புள், ஏழையான ஜனங்களை, மீனவர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை அவர் தம்முடைய சீஷர்களாய் அவர் தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தாழ்மை, தெரிந்து கொள்கிற விதம், அவர் தம்மை தாமே தாழ்த்தி, அன்னைக்கு யூதர்கள் மத்தியில சமாரியர்கள் அப்படின்னா லோ காஸ்ட், ரொம்ப அற்பமா எண்ணப்படுகிறவர்கள். இயேசு எப்பெல்லாம் ஜெருசலேம் போகணும்னு நினைக்கிறாரோ, யூதேயாவுக்கு எப்பெல்லாம் போகணும்னு நினைக்கிறாரோ, அவர் போறதெல்லாம் எப்பொழுது சமாரியர்களுடைய வழிதான் தெரிந்து கொள்றது. தம்மை தாமே தாழ்த்தி அந்த சமாரியர்களோடு கூட பேசுறது, அந்த சமாரியர்களுடைய கிராமத்துல தங்குறது, தம்மை தாமே தாழ்த்துறது. இதெல்லாம் தேரியா இருந்துடக்கூடாது, இதெல்லாம் தேரியா இருந்துடக்கூடாது. அதான் நான் பயப்படுறேன். ஆண்டவரே, எதுவும் எங்களுக்கு தியரியா, பிலாசபியா, தியாலஜியா இருக்கக்கூடாது. என்னுடைய அசோசியேஷன் யார்கிட்ட நான் ஐக்கியப்படுறேன்? வாழ்க்கையில பொருளாதார நிலையிலும் சமூகத்தினுடைய நிலையில ரொம்ப கீழ்த்தட்டுல உள்ளவர்களோடு கூட என்னோடு கூட ஐக்கியம் இல்லை, அசோசியேஷன் இல்லை. அப்படி மேல்தட்டுல உள்ளவர்களோடே கூட நான் அசோசியேட் பண்றேன், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா எல்லாம் பெரிய கேள்விக்குறி. அவரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், அப்படின்னா இது தியரி, தியாலஜி, பிலாசபி இது. ஓகே, பாவி வீட்டுல ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் இயேசு சம்பாதிச்ச பேர் பாருங்க. 30 வயசு வரைக்கும் ஒரு பேரை சம்பாதிச்சார். செப்பரேட்டட் ஃப்ரம் சின்னர்ஸ், பாவிகளுக்கு விலகினவர். கடைசியில் 3 வருஷம் அவர் சம்பாதிச்ச பேர் பாவிகளுக்கு சிநேகிதன். என்ன அப்படின்னா, சகை வீட்டுல போய் எல்லாரும் முறுமுறுக்கப்பட்டதானே சகைவனுடைய வீட்டுல போய் ராத்தங்கனா இருப்பாருங்க. மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பாவிகளோட, லோ காஸ்ட் பீப்புள்ல போய் ஐக்கியப்படுறதும், பாவிகளோடு கூட அவர் ஐக்கியப்படுறதும், தம்மை தாமே தாழ்த்தி. நான் வாசிக்கிறோம், ஜனங்கள் தம்மை ராஜாவாக்க நினைத்த பொழுது புரிஞ்சுக்கிட்டார், சென்ஸ் பண்ணிட்டார், நம்மளை ராஜாவாக்க நினைக்க போறாங்க. நோ 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 நோ, தன்னை தானே தாழ்த்தி கூட்டத்துல இருந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா விலகிட்டார். ஓகே, ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்த ஒவ்வொரு காரியத்துல நாம் படிச்சு பார்த்தா தெரியும், இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு கட்டளையிடுவார். ஆனா போய் தன்னை பிரபல்யத்தை வெறுத்தார். இதை சொல்லக்கூடாது, இதை நீங்க சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது அப்படின்பாரு. ஜனங்கள் போய் அதை கண்டிப்பா சொல்லிருப்பார், அவங்க போய் சொல்லிவிடுவாங்க. தம்மை தாமே தாழ்த்தினது. அப்படியே ஜனங்கள் புகழ்ந்தாலும், அவருடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பினாலும் சரி, பிதாவே நான் மகிமையை தேடல, நான் கண்டிப்பா சொன்னேன், இதை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன், அவங்க சொல்லிட்டாங்க. இந்த கீர்த்தி உமக்குரியது, இந்த மகிமை உமக்குரியது, இந்த கொழுப்பு உமக்குரியது. இந்த கொழுப்பு நான் சாப்பிட மாட்டேன், இந்த மகிமை உமக்கே, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மனுஷரால் வருகிற மகிமை நான் ஏற்றுக்கொள்ள, நான் மனுஷரால் வருகிற மகிமை தேடவும் இல்லை. இப்ப என்ன போல்கிறார்கள், இந்த கீர்த்தி உமக்கே நான் செலுத்திடுறேன் அப்படின்னு வனாந்திரத்துல போய் பிதாவுக்கு எல்லாத்தையும் செலுத்திட்டார். தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தி சீஷருடைய கால்களை கழுவினார். யாரும் சொல்லல. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு தடவை கிடையாது. இதெல்லாம் இதோ ஒரு தடவை நினைச்சிட வேண்டாம். ஒரு தடவை ஜீசஸ் ஒரு தடவை, அது ஒரு சடங்காக்கிட வேண்டாம். அது ஒண்ணு மட்டும் நோ நோ, அது அவருடைய லைஃப், அது அவருடைய லைஃப். ஒரு முறை யோவானுடைய சீஷர்கள் 2 பேர், ஆண்ட்ரூவும் ஜான் தான் நினைக்கிறேன், அவர் 2 பேரும் சாயந்தரம் 4 மணிக்கு ஜீசஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. எதை தேடுறீங்கன்னாங்க. ஆண்டவரே, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க, உங்களோட நாங்க தங்கணும். நாங்க ஓகே வாங்க வந்து பாருங்கன்னாரு. சாயந்தரம் 4 மணிக்கு போனாங்க. நைட் எத்தனை மணிக்கு படுத்தாங்கன்னு தெரியல. பொழுது விடிஞ்ச உடனே ஆண்ட்ரூ வராரு. அண்ணா அண்ணா பாத்துட்டேன்னா, மெஸ்ஸியாவை பாத்துட்டேன்னா, கிறிஸ்துவ பாத்துட்டேன்னா. எப்ப ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்துவ பாத்துட்டேன்னா, ஏன்னா சொல்ற, அவர்தான்னா கிறிஸ்து, அவர்தான்னா மெஸ்ஸியா, வந்து பாருண்ணா. தீர்க்கதரிசிகள் சொன்னேன், வேதம் சொன்னதான மெஸ்ஸியா கிறிஸ்து நம்ம மத்தியில இருக்கிறாருன்னா, அவர் வீட்டுல நைட்டு தங்கணும். 4 மணிக்கு போனோம், நைட்டு வரைக்கும் இருந்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா,
உள்ளார போனவன வேலைன்னா எங்க கால்களை கழுவுனார்னா. பிரைஸ் தி லார்ட். வேலை எங்க கால் கொடுத்து எங்க காலெல்லாம் கழுவுனார்னா. நான் கிறிஸ்து நினைச்சா நாங்க என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம். என் கால் கழுவுனார்னா. பிரியமானவர்களே, வேதத்துக்குள்ளார 4 காஸ்பல் தான் இருக்கு. உள்ளார போய் இயேசுனுடைய மகிமையை நாம் பார்ப்போம். அவருடைய தாழ்மையின் மகிமையை பார்ப்போம். அந்த தாழ்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஓகே, இது ஒரு பார்ட். இதுல ஜீசஸ் 100% தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறார்? கிருபை கொடுக்கிறார். God gives more grace. இது என்னுடைய சித்தாந்தம். அது தாழ்மையை காட்டிலும் எங்கெங்கெல்லாம் தாழ்மையாகவே இருந்து நான் சிறுமைப்படுத்தப்படுறோம்னு நினைக்கிறேன், நான் இந்த வார்த்தை எடுத்துக்கிறேன். God gives more grace. அதிகமான தேவன் கிருபையை கொடுக்கிறார். நாம் சீக்கிரமாய் நாம் கிருபையில ஐஸ்வர்யவன் ஆகணும் அப்படின்னா இது சீக்ரெட். இது எனக்கு சீக்ரெட்டா இல்லை எனக்கு, பட் இதுதான் சீக்ரெட். இந்த இடத்துல தாழ்த்தின குட். இதுல நீ ஒரு 500 ரூபா, இதுல 500 ரூபா கிருபை நீ சம்பாதிச்ச, நீ 5000 ரூபாய் கிருபை நீ சம்பாதிக்கணுமா? உனக்கு வழி சொல்லித்தரேன். 5 லட்சம் ரூபாய் கிருபையை சுதந்திரிக்கணுமா? உனக்கு நான் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். முதல்ல ஜீசஸ் நான் பார்ப்போம். ஜீசஸ் எவ்வளவாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார் பாருங்க. நாசரேத்தூரில் அவர் சொந்த சகோதரர்களால் 30 ஆண்டுகள் இதான் அவர் எங்க வச்சிருந்தாருன்னா, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்துச்சு? மத்தேயு 10 நான் வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேங்கிற வார்த்தை அவருடைய லைஃப்ல இருந்து வந்தது. 30 வருஷம் சத்துருக்களா இருந்தவர்கள் யார் அப்படின்னா, அவர்களை சத்துருவாய் பாவிக்கல. இயேசுவுக்கு சத்ரு பிசாசானவன் தான். அவர்கள் இவரை சத்ருவாய் பார்த்து அவரை நிந்தித்து, என் தாயின் பிள்ளைகளுக்கு வேற்று மனுஷனா இருந்து ஒரு அந்நியனை போல இருந்து அவமானப்படுத்தி நிந்தைய சுமந்த மாத்திரத்தில் சிறுமைப்பட்டவராய் இருந்தார், அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். 53 வாசிக்கிறோம்ல, சிறுமைப்பட்டவராய் இருந்தார், அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார், நிந்தை சுமந்தவராய் இருந்தார். நான் நினைக்கிறேன் அவருடைய போற போக்குல அவருடைய சகோதரர்கள் குடும்பத்துக்கு வந்து பிறந்துச்சு பாரு, என் குடும்பத்துக்கு வந்து பிறந்தது பாரு. அவன் தாய் எவ்வளவோ சொல்லியும் அவர்களெல்லாம் விசுவாசிக்கல, வெளியில தலை காமிக்க முடியல. ஏமா பைத்தியக்காரமா, அவரு பைத்தியக்காரன். ஊர்ல ஒரே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு காலாகாலமா இல்ல பரிசேயர்கள் சதுசேயர்கள் காலாகாலமா ஆசாரியர்கள்லாம் அவங்க பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இவருக்கு என்ன போகுது? அது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, அது தப்புன்னு. இவருக்கு இந்த பொழப்பு தேவையா? எல்லாரும் நாக்கப்படுங்கிற மாதிரி என்ன கேட்கிறானுங்க. பெருசு பண்ற காரியம் பெருசு. பைத்தியம் பைத்தியம். மார்க் 3 போய் படிச்சு பாருங்க. அவருடைய இனத்தார், his own people, his household, அவருடைய கின்ஸ்மேன், அவருடைய சகோதரர்கள் அவரை பைத்தியக்காரன், வித்தவுட் சென்ஸ், மதிமயங்கி கொண்டு பிடிச்சிட்டு போலான்னு போயிட்டாங்க. அது மத்தியில் என்ன டையிங் டு செல்ஃப். இவர்களை நான் நேசிக்கணும் 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 நேசிக்கணும். எவ்வளவு கிருபை தேவைப்படுது. அவன் செய்யாம இருக்க, கோவப்படாம இருக்கிற, மாறுத்தம் சொல்லாம இருக்க, வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருக்க, எவ்வளவு கிருபை தேவைப்படுது. ஒரு முறை பாவம் செய்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு நமக்கு மீட்டிங் இங்க, நாம இங்க இயேசுவே இயேசுவே உங்களுடைய மகிமை எவ்வளவு தூரமா இருக்கு. நிந்தை சுமந்தவரே, புறக்கணிக்கப்பட்டவரே, நிந்தையும் உமிழ் இருக்கும் உங்களுடைய முகத்தை மறைக்காதவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தருவாராக.
அவரது கிருபை நாம் பார்க்கணும், அவருடைய மகிமையின் சாயலை நாம் பார்க்கணும். 33.5 years அவர் சொந்த ஊரார் மரியாளின் மகன், சோன்சோ மரியாள், சோன்சோ மரியாள். மார்க் 6 வாசிக்கிறோம். தச்சன், கார்பெண்டர், நீ பாரு தன்னைத்தானே உயர்த்துறது பாரு. தேவனுடைய குமார், நேத்து வரைக்கும் கார்பெண்டர், மரியாளின் மகன், சோன்சோ மரியாள், கிறிஸ்து. ஐயோ, தேவதூஷணம், தேவதூஷணம், தேவனுடைய குமாரனா, தேவதூஷணம், தேவதூஷணம். தனது சொந்த ஊரார் அவரை லூக்கா 4 வாசிக்கிறோம். புறம்பே செங்குத்தான மலையில இருந்து அவரை தள்ளி விடுறது கொண்டு போயிட்டாங்க. சரி, நமக்கும் ஜீசஸ்க்கும் எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க. அவரை கட்டி கொண்டு போய் ஊருக்கு புறம்ப டிஸ்கஸிங், காலை கீழே வச்சு இறக்குறதா தலைய மேல டிஸ்கஷன் பாருங்க. அங்கேருந்து போட்டா அந்த தலை தெரிக்கணும்டா, இப்படி இறக்கக்கூடாது, இப்படி தள்ளி எல்லாம் விடக்கூடாது, இப்படி தலைகீழா இப்படி வச்சு தலையை கீழே விட்டா அந்த தலை செதறணும், நல்ல தட்டி. சமாரியன் என்றும், பிசாசு பிடிச்சன்னு சொல்லிட்டோம், போஜன பிரியன் என்றும், குடியன் என்றும், வஞ்சிக்கிறவன் என்றும் நிந்தித்த காரியங்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் நமக்கு ஸ்டடி, பிள்ளைகளுக்கு we have to take the study. சரி, இதெல்லாம் ஒர்க் பண்ணு. இந்த மே மாசத்துல இந்த 4 காஸ்பல்ல எதெல்லாம் ஜீசஸ்க்கு என்னென்னலாம் நேம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடு பார்ப்போம். நீ என்ன பேர் சம்பாதிச்சிருக்க சொல்லு. உன்னை யார் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒண்ணு சொல்ல முடியலையே, ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே, ஒண்ணு சொல்ல முடியலையே. அப்ப ஜீசஸ், அப்ப இயேசுனுடைய சீஷன் அவரை நிந்தித்திருப்பார்களானால் அவருடைய வீட்டாரை எவ்வளவு நிந்திப்பார்கள் என்பது எவ்வளவு நிச்சயம். அவர் இப்படி சொன்னாங்கன்னா அவருடைய வீட்டார் சொல்லணும்ல, நாம் என்ன பேரை சம்பாதிச்சிருக்கோங்கிற. இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்வதோ அவருடன் தொடர்பு வைத்துக் கொள்வதோ கூடாது என்று கட்டுப்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நிக்கோதேம் நைட்ல வந்தார், பகல்ல வந்தாருன்னு டிஸ்கிரேஸ். ஏய், எங்க போயிட்டு வந்த? ஏதோ இந்த தெருவுக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு, யாரை பார்க்க வந்த? ஐயோ, கேட்டா அவமானம். இயேசுவை பார்க்க வந்தேன்னா இருந்திருந்தும் இயேசுவை பார்க்கவா? என்ன மேன் ஆச்சு உனக்கு? நீ பிஷப் தானே? என்ன அது? எங்க இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஊர்ல கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, பைத்தியக்காரன் தெரியாது. என்ன மேன் போய் அங்க போய் ஃபெலோஷிப் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்றேன். ராத்திரில வந்தார், ஒரு பிறவி கூட சுகமாக்கி இருந்தார். பெத்த தாய் தகப்பன் இயேசுதான் எங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு வாய் வரல. கட்டுப்பாடு. இயேசு சொல்லிடக்கூடாது, யார் கிறிஸ்துன்னு சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க அதோட காலி. சமாரியர்கள், எவ்வளவோ சமாரியர்கள் அவர் மேன்மையா எண்ணினார், அவர் மத்தியில தங்கினார். சமாரியா ஸ்திரீய அவளுக்கு ரட்சிப்பு கொடுத்தார், கிராமத்தில் இருந்தார், அவளுக்கு நன்மை செஞ்சார். பட் அந்த சமாரியர்கள் அவரை என்ன செய்யல அப்படின்னா, தங்கள் கிராமத்தில் ஏத்துக்கலாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. ஷேம். கதரையினர், இன்னொரு இடத்துல கதரையினர் பகுதிக்கு போறார். அவ்வளவு பிரயாசப்பட்டு போய் அக்கறை போய் சேர்ந்த உடனே, ஓதும்டா சாமி, ஐயா குட் பை, நீ இன்னும் ஊருக்குள்ளார் வரல, ஊருக்குள்ளார வராதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு 2000 பன்றி போயிடுச்சு, பிசினஸ் எல்லாம் அவுட்டு, போ 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 போ, நோ நோ என்ட்ரி, இங்கெல்லாம் வரக்கூடாது, போதும் போதும் போதும், உங்க உள்ளார விட்டா போதும், எங்க கிராமம் எல்லாம் போயிடும், இதெல்லாம் வரக்கூடாது, உங்களை வேண்டிக் கொள்றோம், அப்படியே போயிடுங்க. அவர் அவமானப்படுத்தி அந்த கதரையினர் பகுதியிலிருந்து அவர் வெளியில போக சொல்லிட்டாங்க. யோவான் ஸ்நானகனை நடத்தின விதம் நீங்க நேரம் படிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் கேட்கிறாங்க, ஆர் யூ தி கிரைஸ்ட்? நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கிறாங்க.
அதுக்கு எங்க இருந்து வர்றாங்க அப்படின்னா யோவான் 1 வாசிக்கிறோம். ஜெருசலேம்ல இருந்து யார் வர்றாங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர்கள் அனுப்புறாங்க. யூதர்கள் நேரா போங்க, யோவான் ஸ்நானனை போய் கேளுங்க, நீ கிறிஸ்துவா அப்படின்னு போய் கன மரியாதையுடன் போய் ஆசாரியர்கள் லேவியர்கள் ஒரு குரூப்பா போய், பிரதர் நீங்க தான் கிறிஸ்துவா அப்படிங்க. இல்ல நான் கிறிஸ்து இல்லைன்னு போறாரு. இயேசுவை நீ கிறிஸ்துவான்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் பார்ப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா 22:63. இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை நம்பர் 1 பரியாசம் பண்ணி, நம்பர் 2 அடிச்சு, 64ஆம் வசனம் அவருடைய கண்களை கட்டி, நம்பர் 3 அவருடைய முகத்துல ஒரு அறை விட்டு ஓங்கி பலார்னு ஒரு அப்பி முகத்துல அரைந்து, 65ஆம் வசனம் அநேக தூஷண வார்த்தைகளை சொல்லி, என்னென்ன பரியாசம் பண்ணி, அடிச்சு, அரைஞ்சது வேற அடிச்சது வேற, இது ஒன்னா கிடக்கூடாது. அடித்து கண்ணை கட்டி அரைஞ்சி அநேக தூஷண வார்த்தை சொல்லி இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 67ஆம் வசனம், நீ கிறிஸ்துவா அப்படிங்கிறாங்க. ஆர் யூ கிரைஸ்ட்? யோவான் சொன்னானுங்க என்ன கன மரியாதை, ஏன்பா இவரை கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க, இவருக்கு என்ன கன மரியாதை அப்படின்னா அவர் ஆசாரியனாகிய சகரியாவுடைய மகன், ஆசாரியனாகிய சகரியாவுடைய பிள்ளை இல்ல, நீதிமான்ல. எப்பா ஏரோது உட்காருவாரியா? அவர் மீட்டிங் நடத்தினா யோவான் உட்காருவார். மாமா அப்படியா? ஆமா, யோவானுடைய மீட்டிங், யோவானுடைய சர்ச்சுக்கெல்லாம் யார் வருவா தெரியுமா? யார் ஏரோது மீட்டிங்ல உட்காருவார். கிங் உட்காருவார்ப்பா. ஓ அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளு. ஓ யோவான் ஸ்நானன் யார் தெரியுமா? அவங்க அப்பா சகரியா தீர்க்கதரிசி, இது ஆசாரியன். ஓ அதனால ஒரு கன மரியாதையோட போங்க, வெயிட்ட கொடுங்க, ஆசாரியர் லேவியர் எல்லாம் போய் அவர் கனப்படுத்தி ஆர் யூ தி கிரைஸ்ட் அப்படின்னு கேட்டுவாங்க அப்படின்னு. பட் திஸ் கை புவர் நாசரேத்து கார்பெண்டர், இந்த மனுஷனுக்கு என்ன மேன் மரியாதை? ஒரே ஒரு அப்பு காரி துப்பு, கிறிஸ்துவானி சொல்லு மேன். மரியாளின் மகன், ஒரு தச்சன். அருமையானவர்களே, ஏற்றத்தாழ்வு நடக்கும் பொழுது, பார்ஷாலிட்டியில நீங்க பாடுபடும் பொழுது, ஏற்றத்தாழ்வுக்குள் நீங்க நடத்தப்படும் பொழுது, ஒரு பட்சபாதம் நடக்கும் பொழுது, நீங்கள் எண்ணப்படாமல் போடும் பொழுது, ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ற விதம், நம்மளை ட்ரீட் பண்ற விதம் ஒண்ணு, அடுத்தவருடைய பிள்ளைகளை ட்ரீட் பண்ற விதம் ஒண்ணு, நம்மளை ட்ரீட் பண்ற விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்காதீங்க. லுக் அன்டு ஜீசஸ், லுக் அன்டு ஜீசஸ். பரபாசை தெரிந்து கொண்டார்கள். அடுத்த அவமானம், அடுத்த சிறுமை. கூட்டம் 4 கூட்டம் பைலட்டினுடைய கவர்னருடைய மாளிகையில யாரை சூஸ் பண்றது? கேடு கட்டவன், தேசாந்திர குற்றவாளி, எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும். சிலுவை, இவனை அறையும், இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில். ஆசாரியர்கள் அவர் நிமித்தம் பிலாத்துனுடைய கவர்னர் மாளிகைக்குள்ளே உள்ள சொல்லல. சிறுமை. பைலட் கூப்பிடுறாரு, வாங்க மேன். நோ 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 நோ, உள்ளர யார் இருக்கா அப்படின்னா அந்த மேன் சபிக்கப்பட்டவன், அவன் தேவதூஷன் சொன்ன மனுஷன் உள்ளார இருக்கான். நீ வெளியில வா, நீ வெளியில வந்து பேசுவேன், நான் உள்ள கவர்னர் மாளிகைக்கு உள்ளார கூட நாங்க வரமாட்டோம். அடுத்து ஏரோது அவரை நிந்தித்து, அவரை பரியாசம் பண்ணி, அவரை ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் அனுப்பிச்சு விட்ட காரியங்கள், நிந்தித்து பரியாசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டது ஏரோது ராஜா அனுப்பிச்சு விட்டது. தேசாந்திர குற்றவாளியாக நகரத்துக்கு புறம்பே
அன்னைக்கு சகல யூதர்களும் எவ்வளோ புரதேசத்தார் அன்னைக்கு ஜெருசலேம்ல கூடியிருந்தார்கள். பப்ளிக் ஷேம், ஷேம்ஃபுல் சஃபரர் ஜீசஸ், ஷேம்ஃபுல் சஃபரர் எல்லாருக்கும் உண்டாக. ஏய், இந்த மேன் கிறிஸ்துன்னு சொன்னாங்களே, என்ன மேன் சிலுவையில தொங்க விட்டாங்க அப்படின்னா, நீங்க வேற சும்மா பிசாசு, மேஜிக் மெஜிஷியன் மேன், மேஜிக் ஜித்து வேலை காமிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த ஆளு. அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா சிலுவையில இருந்து இறங்கி இருந்திருக்கலாம்ல. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ அப்படியா, எஸ். இந்த ரிலிஜியஸ் கவர்மெண்ட்டும் அவங்களும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு பாளையத்துக்கு புறம்ப, இன்னைக்கு நகரத்துக்கு புறம்ப வைக்கிட்டாங்க. போறப்ப அப்படின்னு துப்பிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நாள எங்களுக்கு 3.5 வருஷம் எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இப்ப இந்த காரியத்தெல்லாம் பண்ணிது. இதுதான் இந்த பிசாசு பிடிச்சோன்னு சொன்னது சரிதான் இருக்கு. நீதான் ராஜா, நீதான் கிறிஸ்துவனை இறங்கி காமிக்க வேண்டியதானே மேன். அப்ப ஒண்ணும் இல்ல, விட்ட விஷயம் ஒண்ணும் இல்ல. சகல தேசத்தார், சகல யூதர்கள் சாப சிலுவையிலே அவமானத்தோடு நிந்தையோடு என்ன செஞ்சார் அப்படின்னா சிலுவையில தொங்கினார். அவரது பிரேத குழியை, அவர் பிரேத குழியில நினைச்சான். அவர் பிரேத குழியெல்லாம் கிடையாது, துன்மார்க்கரோட பாளையத்துக்கு புறம்ப என்ன செஞ்சணும்னு சொல்லிட்டா, நதியின் காகங்களுக்கும் கழுகுகளுக்கும் தூக்கி வெறிஞ்சிடணும். கொண்டு போய் அடக்கலாம் கிடையாது, தூக்கி எங்கேயாவது என்ன செஞ்சணும், பாலைவனத்துல தூக்கி எரிஞ்சு போட்டுடணும். துன்மார்க்கரோட பிரேத குழியை நியமித்தார்கள். அவரை கல்லறைக்கு காவல் வச்சாங்க. அவருடைய சீஷர்கள் இயேசுனுடைய உடலை களவாய் எடுத்து சென்று விட்டு பொய்யை பரப்பி விட்டாங்க. செத்து கல்லறையில வச்சு என்னடா அப்படின்னா, கல்லறையில வச்சு என்னன்னு கேட்டா நிந்தையை பரப்பி விட்டார்கள், பொய்யை பரப்பி விட்டார்கள். நம்ம ஸ்கிரீன்ல இருந்து வெளியில வரும். சோ அருமையானவர்களே, நாம் இன்னும் வேதத்துல நிறைய நீங்கள் தியானிக்க முடியும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சும்மா அதெல்லாம் சும்மா நமக்கு இதெல்லாம் மேலோட்டமா தெரிஞ்சதுதான் நம்ம காமிக்கிறோம். இன்னும் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிறுமை, அந்த நிந்தை, அந்த அவமானம் எவ்வளவா இதுக்குள்ளார அவர் என்ன செஞ்சார், கடந்து சென்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியமானவர்களே, நாம் தாழ்மையாக இருந்து, இயேசு தாழ்மையாகவே இருந்து சிறுமைக்குள்ளார போனார். அதனால பிதா அவருக்கு அதிகமான கிருபையை கொடுத்தார், அதிக கிருபையை கொடுத்தார். அப்படிப்பட்ட சிறுமையின் சூழ்நிலைகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, 1 எதிர்க்க கூடாது, 2 பின்வாங்க கூடாது, நம்பர் 3 இடரக்கூடாது. 3 things we should not do. எதிர்க்கவும் கூடாது. அந்த வார்த்தை எங்க இருக்கு பாருங்க, அந்த சூழ்நிலைகள் தான் இந்த கான்டெக்ட்ல இருக்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் எதை வாசிக்கிறோம்னா 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதான் ஹியூமிலியேஷன். ஏசாயா 50:6, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன், மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்தேன். எல்லாம் சேர்த்துக்குவோம். அடிக்கிறவர்களுக்கு முதுகு, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடை, மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு என்னுடைய சத்தமிடாது இருந்த காரியம், அவமானத்துக்கும் எச்சிலுக்கும் காரி துப்புறதுக்கும் என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை. இப்ப மேல 5ஆம் வசனம் வாசிப்போமா? நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அப்ப டூரிங் த டைம் ஆஃப் ஹியூமிலியேஷன் தாழ்த்திடுவோம். நாமே தாழ்த்திட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில சமயங்கள்ல இந்த சிறுமை என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நான் எதை சொல்ல வரலன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பெருமையா இருந்தது நிமித்தம் சிறுமைப்பட்டதுல ஒரு கீர்த்தியும் கிடையாது, நாம் அனுபவிச்சுதான் வேணும். பேதுரு சொல்லுவார், நீ குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகிச்சா என்ன மேன் கீர்த்தி? அதுல ஒரு கீர்த்தியும் கிடையாது. உன்னையே உயர்த்தி நீ பெருமை அடைந்து உனக்கு ஒரு வெட்கம் உனக்கு உண்டானுச்சுன்னா வேற வழி இல்லை, அதுல எந்த கீர்த்தியும் கிடையாது. நாம் அதை பேசல. நாம் தாழ்மையாக இருந்து, இயேசுவை போல நாம் தாழ்மையாக இருந்து, நாம் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் அடிக்கப்படும் பொழுதும், சிறுமைப்படுத்தப்படும் பொழுதும்
நாம் செய்யற நம்முடைய மாம்சம் செய்யறதான ஒரு பெரிய என்ன காரியம் அப்படின்னு 5ஆம் வசனத்துல ஒண்ணு என்ன செய்யறது அப்படின்னா எதிர்க்கவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. பின்வாங்கிடக்கூடாது. சில சமயங்களை நம்ம பேக் ஆயிடுன்னு நினைப்போம், எதிர்க்க மாட்டோம், பேக் ஆயிடுன்னு நினைப்போம். நான் ஏற்கனவே இருந்த ஸ்தல சபையில் நான் ஏற்கனவே சிஎஃப்சி சபைங்கிறதான காரியம் தான். ஏற்கனவே சிஎஃப்சி சபையில் இருந்த நாட்களில் எனக்கு மேல உள்ளதான ஒரு அத்தாரிட்டி கீழே நான் இருந்தேன். 13 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் ஒரு மேலான அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்படிக்கு எனக்கு கிருபை கொடுத்தார். அந்த நாட்கள்ல எனக்கு சில வருஷங்கள் சிறுமையின் வருஷங்கள். எரேமியா சொன்னது போல சிறுமையை கண்ட புருஷன் நான் அப்படிங்கிறது போல அந்த சிறுமையின் வருஷங்கள். அப்ப இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமானதை நான் சொல்றேன். 5ஆவது வசனத்துல நீ எதிர்க்கல, இப்படி உன்னை சிறுமைக்குள் உன்னை கொண்டு போறதான அந்த சகோதரன் மேல நீ என்ன செய்யல, எதிர்க்கல, ஓகே ஆஃப். ஆனா அடுத்திருக்கு நெஞ்ச என்ன அப்படின்னா, இந்த ஹியூமிலியேஷன் அப்படிங்கிறது என்னால என்ன செய்ய முடியலன்னா தாங்க முடியாம ஒரு கட்டத்துல என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, பேசாம நைஸா என்ன செஞ்சணும் அப்படின்னா, பிள்ளைகளுடைய எஜுகேஷனை காரணம் காண்பிச்சு, பிள்ளைகள்லாம் படிக்கணும்ல பிரதர், பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்காங்க, இந்த கிராமத்தில் ஒன்றும் சரியான ஒரு படிப்பு போக்குவரத்துலாம் இல்லை, அதனால பேசாம அப்படியே என்ன செஞ்சிடலான்னு பார்க்குறேன், திருச்சி தஞ்சாவூர் பக்கம் போயிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டுபாக்கூர் ஒன்று போட்டு விட்டு ஒரு பொய்யை ஒன்று ஊதி தள்ளிட்டு, அது ரீசன் கிடையாது, அது ரீசன் கிடையாது. அப்படியே பின்வாங்கிடணும். ஏன் அப்படின்னா சிறுமை. சண்டே என்ன சிறுமை டே, கிராஸ் டே, சண்டே கிராஸ் டே, சண்டே ஹியூமிலியேஷன் டே. அடிக்கிறவர்களுக்கு முதுகை காண்பிக்கிற டே, அடிக்கிறவர்களுக்கு முதுகை காண்பிக்கிற டே, டே ஆஃப் ஹியூமிலியேஷன், கிராஸ் டே. இயேசு போல நம்ம என்ன அனுபவிக்கல, இயேசு போல அனுபவிக்கல. இயேசுக்கு நம்ம அது மலை, அது மலை, அது மலை, நம்ம மடு, அதுக்கே இந்த பாடு, அதுக்கே இந்த திணறுதல். இது சொல்றதுக்கே நமக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் பாடு, இதெல்லாம் பாடு, இதெல்லாம் சிறுமைன்னு ஒரு பேச்சா பேசுற நீனு அப்படின்னு எனக்கே வெக்கம் உண்டாகும். ஆனாலும் பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு நான் பேசுறேன். இத ஒரு காரியத்தை சொல்றதுக்கா இல்ல. இயேசு மலை, அவருடைய பாடு சிறுமைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது, நத்திங், ஒண்ணுமே விஷயம் கிடையாது. இது ஒரு மேட்டர்னு நீ பேசுற அப்படின்னா, எஸ் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு. அப்புறம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இத கூட நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவு கூட நம்ம மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணிட வேண்டாம், மிஸ் பண்ணிட வேண்டாம்ங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐ ப்ளீட் அட் யூ, மிஸ் பண்ணிட வேண்டாம், கிருபையை இழந்துட வேண்டாம். எங்கெங்கெல்லாம் ஹியூமிலியேஷன் கிடைக்குதோ அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும், அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். நம்மள யாராவது காரி துப்பிருக்காங்க, துப்பிருக்காங்க இல்லையே, நாம் தாழ்மையாகவே இருந்து நாம் மயிர் கத்திரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, நம்மளுடைய நேம், ஃபேம், டிக்னிட்டி எல்லாம் இல்லாத புள்ள அதெல்லாம் சொல்லி காரியங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம காரியங்கள் எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க, சரி காரி துப்பி இருக்காங்க அப்படின்னா, எஸ் அது வழியா கடந்து போகணும்னு வச்சு கிரேஸ் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா 7,97,000 ரூபாய். மிஸ் பண்ணிட வேண்டாம். நான் பேக் அடிக்கணும்னு நான் நினைச்சாலு, பேக் அடிக்கணும்னு நினைச்சாலு பேசாம நைஸா ஒதுங்கணும்டா அப்படின்னு கர்த்தர் பேசினார். நோ, நீ எஸ்கேப் ஆகிற, நீ பாடுபட மனது இல்ல, பாடுபட உனக்கு விருப்பம் இல்ல, என் வழியை நீ பார்க்கல, என் ஸ்டெப்பை நீ பார்க்கல, அடிச்சு விடுங்களை நீ பார்க்கல, நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன், சிறுமைக்கு நீ விரும்பல, நான் பின்வாங்கலையே, அவமானத்தை நான் சகிச்சனே, ஐ என்டியூர்ட் தி கிராஸ், நான் சிலுவை சகித்தேன், விபரீதங்களை சகிச்சேன், ஷேம் அவமானத்தை நான் என்னல, அதை நான் டிஸ்பைஸ் பண்ணேன்,
அது வழியா நான் கடந்து சென்றேன். பிதாவை எனக்கு முன்னால நான் வச்சுக்கிட்டேன். நீ பிதாவை உனக்கு முன்னால வை, திரைச்சிலே கிழிச்சிரு, பிதாவுடைய சமூகத்துக்குள்ள பேசிடுவ, உள்ளார நுழைஞ்சிருவ. பிதாவை பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. திரைச்சிலே நீ கிழிச்சிட்டீங்கன்னா போதும். யூ கேன் ஹேவ் அக்சஸ் டு என்டர் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள போய் அந்த ஜாய்க்குள்ள நீ பிரவேசிச்சிருவ. மாம்சத்தை கிழிச்சிரு கிழிச்சிரு கிழிச்சிரு. சிறுமைதான் உன்னை கிழிக்கும், அவமானம் தான் உன்னை கிழிக்கும். உள்ளார பிரவேசிச்சிரு, மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஓ நல்ல வேலை தகப்பனே தப்பு பண்ணலையே, நேரம் அது மாதிரிலாம் போயிருந்தா என்ன ஆயிருது கதை. என் லைஃப்னுடைய தேவன் எனக்கு வச்சிருக்கிற தீர்மான திட்டங்கள் எல்லாம் குலைச்சு நாசம் பண்ணிப்பேன். அருமையானவர்களே, ஒரு காலம் நாம் என்ன செய்ய வேண்டாம், சிறுமைக்கு என்ன செய்ய வேண்டாம். சிலர் இது முதல் தரமான ஒரு தீமை. எதிர்த்து நிற்கிறது, கோபப்படுறது, அஃபெண்ட் ஆகுறது. ஓ இவருடைய காரியத்துல எல்லாம் என்ன கிரேஸ் இங்க இருக்குன்னு கேட்டா பூஜ்ஜியம். வெத்து பேப்பர் தான் வரும், வெத்து பேப்பர் தான். பாவத்தை ஜெயிக்க முடியாது, சரீரத்தை கீழ்ப்படுத்த முடியாது, சாத்தானோட எதிர்த்து நிற்க முடியாது, குடும்பத்தை அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ண முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. எங்க கிருபை? ஒண்ணும் கிடையாது. அதான் சிறுமைக்கு எதிர்த்து நிற்கிறமே, என்னை எப்படி சிரமப்படுத்தலாம், என்னை எப்படி சிரமப்படுத்தலாம். இன்னொன்னு சைலண்டா அது பாடுபட விருப்பம் இல்லாதபடிக்கு என்ன செஞ்சறதுன்னா அப்படியே பேக் ஆயிடுறது. பின்வாங்க வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். நான் இந்த தப்பை செய்ய எத்தனித்தவன், தேவன் என்ன விடல. தேவன் நான் அப்படிப்பட்ட ஆளு, என் மாம்சம் அப்படிப்பட்ட மாம்சம், திருக்கு நெஞ்சம். தேவன் என்னோடு கூட நோ நோ எடுத்துறாத, இந்த ரூட் எடுத்துறாத, பின்வாங்கிடாத, போ ஆறுக்குள்ளர போ, ஆறுக்குள்ளர போ, எஸ் 50 ஆறுக்குள்ளர போ. நீ உனக்கு நிறைய கிரேஸ் கொடுப்பேன், உனக்கு நிறைய கிரேஸ் கொடுப்பேன். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தாழ்மைக்கு நாம் கிருபையை சுதந்திரிப்போம். நம்மை நாமே தாழ்த்துற சம்பவங்கள்லாம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், டக்கு 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 டக்குன்னு தாழ்த்துற கிடைச்சிச்சுன்னா போயிடுங்க, உள்ளார கிரேஸ் சம்பாதிச்சிருவீங்க. சில சூழ்நிலைகள்ல நாம் சிறுமைப்படுத்தப்படுவோம். அங்கேயும் நமக்கு 2 வகையில நாம் சம்பாதிக்கணும் கிரேஸ. ஒரு பக்கம் தாழ்த்தி சம்பாதிக்கணும், இன்னொரு பக்கம் சிறுமைப்பட்டு சிறுமைக்குள்ளார போய் நாம் கிருபையை சம்பாதிக்கணும். நாம் கிருபையில நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். நம்ம அக்கௌண்ட்ல 7,97,000 8 லட்சம் 10 லட்சம் கோடி கோடியா இருக்கணும். கிரேஸ் ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. யூ ஷுட் நாட் மிஸ். அதான் இந்த மாலையினுடைய பாரம், வேற ஒண்ணும் இல்லை. காரியத்தின் கடைத்தொகை தாழ்மையினாலும் சிறுமையினாலும் எவ்வளவு கிருபையை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிருவோங்கிறேன், அவ்வளவுதான். இப்ப உதாரணமா சின்ன உதாரணம் சொல்றேன், சின்ன உதாரணம். நான் ஒரு முறை என்னுடைய அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் என்னோட பேசுனது. இந்த வெளிச்சத்தை எனக்கு எப்ப ஆண்டவர் பேசினார்னு சொல்றேன். இந்த ரியல்ம் ஆஃப் மணி அதாவது பணத்தை எப்படி நம்ம சம்பாதிப்போங்கிற மாதிரி உண்டான காரியத்தை இந்த நாட்கள்ல தான், இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசி இது எனக்கு ஒரு வெளிப்பாடா எனக்கு இருந்த விஷயம், அவ்வளவுதான். ஒரு முறை நான் என்னுடைய ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு இங்கிலீஷ் நான் லெசன் எடுத்தேன். நான் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரா இருந்தாலும் 8th ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லெசனுக்கு எனக்கு ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அது நான் ஒரு சப்ஜெக்ட் நான் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வெக்காபுலரி எனக்கு மீனிங் தெரியல. இது என்னன்னு தெரியலையே, இந்த வார்த்தை தெரியல, தெரியாதபடிக்கு நம்ம சும்மா அப்படியே ஓட்டிட்டு போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். அதுக்கு டிக்ஷனரி இப்பெல்லாம் மொபைல் அதெல்லாம் இருக்கு. அந்த நாட்கள்ல வேணும்னா ஏதாவது கீழே ஆஃபீஸ்ல போய் என்ன இருக்கும் அப்படின்னா டிக்ஷனரி இருக்கும். அந்த டிக்ஷனரி எடுத்து பரட்டி அதுக்கு என்னன்னு பார்க்கணும், அந்த வேர்டுக்கு அந்த வெக்காபுலரிக்கு என்ன மீனிங்னு பார்க்க. அது நான் இருக்கிறது மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், ஆஃபீஸ் கீழே இருக்கு. இது என்னடா போய் இறங்கி போய் இதை போய் பார்க்கணுமா நினைக்கிறப்ப பக்கத்துல நான் 8th ஸ்டாண்டர்ட் பில இருக்கேன், 8th ஸ்டாண்டர்ட் ஏல இன்னொரு டீச்சர் இருக்காங்க. அவங்க இங்கிலீஷ்ல நல்லா இங்கிலீஷ்ல நல்ல நாலேஜ் உடையவங்க. எனக்குள்ளார என்ன ஒரு சத்தம் அப்படின்னா, இங்கேருந்து போய் கீழே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து போய் டவுன் ஃப்ளோர் போய் ஆபீஸ் எடுத்து பீரோவை திறந்து டிக்ஷனரி எடுத்து பரட்டி பாக்குறதுக்கு சும்மா 8 டீச்சர், இதுக்கு என்ன டீச்சர் சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு, நீ இவ்வளவு யோசிக்கிறிய
அப்படின்னு உள்ள இருந்து சத்தம், மனசாட்சியில ஆவியானவருடைய சத்தம்னு வச்சுங்க. இப்ப கேளு, உனக்கு தெரியலன்னா கேளு. அந்த டீச்சர் என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு தெரியலங்க. இது கூட இந்த வாத்தியாருக்கு தெரியல பாரு, இந்த வாத்தியாருக்கு இது கூட தெரியல நினைச்சிட்டு என்ன மட்டமா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாம்சம் திருக்கு நெஞ்ச என்ன சொல்லுது அப்படின்னா, ஓ ஆபீஸ்க்கு போ, டவுன் ஃப்ளோருக்கு போ, ஆபீஸ் பீரோ துற, டிக்ஷனரிய பாரு, அர்த்தத்தை பாரு, வந்து சொல்லு, இல்லைன்னா நாளைக்கு பேசிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஹோலி ஸ்பிரிட் சொல்ற, உன்னை தாழ்த்து, தெரிலன்னு தெரிலன்னு சொல்லுவேன். இது என்ன பெரிய விஷயம், நீ போ உள்ளற கேளு, ஒரு 500 ரூபாய் கிரேஸ் சேர்த்து விட்டுறவா, எப்படி இப்படிதான் இந்த வார்த்தை இப்பதான் கேட்டேன், ஒரு 500 ரூபாய், ஒரு 50 ரூபா, ஒரு 500 ரூபாய் கிரேஸ் சேர்த்து விட்டுறவா அப்படின்னா, ஓ தாழ்த்துனா கிருபை இல்ல, உடனே உடனே டக்குன்னு போய் ஹலோ டீச்சர், சார் என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு, இது என்னன்னு தெரியல டீச்சர், இது என்னன்னு பாருங்க, இதுக்கு என்ன மீனிங் சார், இதான் சார் இருக்கு அப்படின்னாங்க. ஓகே டீச்சர் தேங்க்யூ, முடிஞ்சு போச்சா. என்ன உனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம், எனக்கு எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம், எனக்கு ஐ நோ ஆல், எனக்கு எல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எதுவும் தெரியலன்னு யாரும் நினைச்சிடவும் கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இன்னும் குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு காரியங்கள், சர்ச்சில் எவ்வளவு விஷயங்கள், எனக்கு இந்த மேட்டர் தெரியல அப்படின்னு எவ்வளவு கேட்கலாம். அதுக்கு வராது, அது தன்னை தாழ்த்தணும். நாமே தாழ்த்தி போய் எனக்கு தெரியல பிரதர் என்னன்னு சொல்லுங்க, இது என்னன்னு தெரியலன்னு கேட்கணும். அதான் தாழ்மை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே லார்ட் அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் இது நாமே தாழ்த்தின விஷயம். இப்ப இது 500 ரூபான்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றது, ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்காக. இப்ப என்னுடைய பாஸ் ஒரு முறை என்ன பண்ணாரு அப்படின்னா, சில சமயங்கள்ல 9 கரஸ்பாண்டன்ட்ஸ் 11 ஹெட் மாஸ்டர்ஸ் எனக்கு மேல இருந்திருக்கிறாங்க. என்னுடைய டோட்டல் சர்வீஸ்ல எனக்கு டியூவல் பவர், ஒன்னு கரஸ்பாண்டன்ட் பவர், இன்னொன்னு ஹெட் மாஸ்டர் பவர், 2 பவர் இருக்கும். 9 கரஸ்பாண்டன்ட்ஸ் 11 ஹெட் மாஸ்டர்ஸ் கீழே நான் வேலை செஞ்சிருக்கேன். டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பவர் கான்சியஸ், என்னோட வயசு சின்னவரா இருப்பார். அவர் ஆபீஸ் ரூமுக்கு போயிருப்பேன், ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போய், விக்டர் அந்த see the word இவ்வளவுதான், விக்டர் அந்த சுவிட்சை போடுங்க, விக்டர் அதை எடுங்க. ஓகே நம்ம சுவிட்சை போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இது என்னடா அப்படின்னா, இது நாம என்ன செய்யல, தாழ்த்துறது கிடையாது. நாம இந்த இடத்துல என்ன செய்யப்படுறோம்னா சிறுமைப்படுத்த போறோம். ஒரு பவர் கான்சியஸ், ஒரு அத்தாரிட்டி கான்சியஸ்ல, விக்டர் அந்த சுவிட்சை போடுங்க, அதை எடுங்க, வெதர் ஹி இஸ் ஒபேயிங் ஆர் நாட் அப்படின்னு நம்மள டெஸ்ட் பண்றது. நாம தான் வேலைக்காரனாச்சு, நாம அடிமை. சந்தோஷமா கீழ்ப்படிஞ்சு, விக்டர் இது என்ன வராண்டாவெல்லாம் ரொம்ப கிளீன் இல்லாம இருக்கு, வராண்டாவெல்லாம் பசங்களாம் அழைச்சிட்டு வராண்டாவை கிளீன் பண்ணுங்க. உள்ள இருந்து வருது, ஐயா வராண்டா கிளீன் பண்றதுக்கு நானா வேலைக்காரனா இருக்கா, பாட சொல்லி கொடுக்க வந்தேன்னா இல்ல வராண்டாவை கிளீன் பண்றதுக்கு நான் வந்தேன், உள்ள இருந்து ஒண்ணு வருது இல்ல. ஒரு 5000 போட்டு விட்டுறேன், ஆவியானவர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், ஒரு 5000 ரூபாய் சேர்த்து விட்டுறவா அப்படின்னா, ஓ எவ்வளவு குயிக்கா ஓடி போயிடும். அவ்வளவுதான். ஒரு இடத்துல 50 இருக்கும், ஒரு இடத்துல 500 இருக்கும், ஒரு இடத்துல 5000 இருக்கும். யாரோ காரி துப்பிட்டான்னு வச்சு 5 லட்சம் ஏறிடும். இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுங்க, மிஸ் பண்ணவே மாட்டோம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு புருஷன் மனைவி எவ்வளவு முண்டுறோம். இங்க இடத்துல 50,000 கிடைக்குதா, அங்க 500 கிடைக்குதா, அங்க 5 லட்சம் கிடைக்குதுன்னா எவ்வளவு முண்டுறோம். எஸ், எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் சிறுமையினோட போகும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு, நம்ம அக்கௌண்ட்ல கிரேஸ் போடுற. we should not miss it. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.